சாவித்ரி, அம்மா. நீ போய் இவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. போ. சாவித்ரி, நான் அப்படியே கோவிலுக்கு போனோம். அர்ச்சனை கூடயும் எடுத்து வை. சரிங்கம்மா. அம்மா, உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அலையறீங்க? அதனால என்னம்மா, என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இன்னைக்கு போற காரியம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. அதான் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக போறேன். சாரிம்மா, கேட்க மறந்துட்டேன். ஏதோ திவ்யா வீட்டுக்காரருக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாம் சரி பண்ணியாச்சு. அவங்கள நல்லபடியா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஆமா, உன் மாமனாருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, எப்படி இருக்காரு? அவரு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து தசை கொஞ்சம் பிசகிடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம்? அதனாலதான் நீங்க ஃபோன் பண்ணப்போ சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஒரே டென்ஷனா இருந்துச்சுமா. என்ன, அவரை டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? இல்லம்மா. ஏன்? எங்கம்மா, அவரால எழுந்து நடக்கவே முடியல, காலை எடுத்து வைக்க கூட முடியல. என்ன தம்பி, நீங்களாவது அவரை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாமா? அது வந்து என்ன நீங்க பொறுப்பு இல்லாத பிள்ளைங்களா இருக்கீங்க. நான் வேணா வீட்டுக்கே டாக்டர் அனுப்பி பார்க்க சொல்லட்டா? இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். ஏமா வேண்டாங்கிற? அது அவரால நடக்க முடியலன்னு கூட்டிட்டு போகல. அப்புறம் இவரே டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டாரு. டாக்டர் வந்து பாத்துட்டாருமா. ஓஹோ, பாத்துட்டாரா? இப்ப எப்படி இருக்காரு? நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்லம்மா. என்ன தம்பி, ஓகே தானே? ஓகே. ஆமா, எதுக்கு இப்படி தடுமாறுறீங்க? உங்க அப்பாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்லம்மா, he is perfectly all right. சரி, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நிமி, இன்னைக்கு உங்க அம்மா எதை சொன்னாலும் நம்புவாங்க போல இருக்கு. அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. கடிச்சு கொதறுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே புரியலையே. சரி, வா. சாவித்ரி, அம்மா, அர்ச்சனை கூட கொண்டு வர சொன்னேனே, எடுத்துட்டு வரேங்கம்மா. அப்பா, நீங்க எப்படிங்க? தம்பி, அவருக்கு தான் கால் நடக்க முடியாதேப்பா. அம்மா, பூஜை கொடுங்க. நீ போய் வேலையை பாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, சாரிம்மா,
என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நடந்துச்சுன்னா ஹேய் நீயா? ஓ இப்ப அவங்க உன் தேவதை ஆயிட்டாங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இரு. ஏய் ஐ ஐ ஏய் பேசாம இருக்கியா? ஆமா, உன் தேவதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆ, பேரு சூர்யா, அவ்வளவுதான் தெரியும். ம், நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா. என்ன ஷாலினி இப்படி சொல்ற? பின்ன மனசுக்கு பிடிச்ச பொண்ண பத்தி ஃபுல் டீடைல்ஸ் விசாரிச்சிருக்க வேணாமா? பார்க் பீச்னு போயிருக்க வேணாமா? ஏய், ஒரு அண்ணன் கிட்ட பேசுறங்கிற மரியாதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்ல? மரியாதை கொடுக்கற மாதிரி நீ நடந்துக்க மாட்டேங்கிறிய தம்பி. என்ன பண்ணணும்? எங்க அண்ணி கிட்ட ஏதாவது பேசுனியா? ஏய், என்ன விளையாடுறியா? அப்புறம் எப்படிடா நான் உனக்கு மரியாதை கொடுக்க முடியும்? ஏய், இங்க பாரு, திருடனை பிடிக்கணும்னு சொல்லு, யூனிஃபார்ம் கூட போடாம போய் பிடிச்சிட்டு வருவேன். ஆனா இதெல்லாம் நம்மால முடியாதுப்பா. லூசாடா நீ? உன்னை கல்யாணம் பண்ணனும்னா அப்ப எனக்கு வரப்போற அண்ணி திருடனுமா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஆ, என்னது? என் மனச. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி, எங்க அண்ணிய பத்தி வேற என்னதான் தெரியும் உனக்கு? ஒன்னும் தெரியாது. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏய், என்ன சொல்ற? இப்போ உன் தேவதையோட ஆல் டேட்டாஸ் என் கையில இருக்கு. நீ எப்படி கலெக்ட் பண்ண? ஐயோ, உனக்கு போய் நான் தங்கச்சியா பிறந்தேன் பாரு. ஏன் ஷாலு இப்படி சொல்ற? அண்ணிய பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அத பத்தி ஆர்வமா கேட்காம எப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு கேக்குற? சரி சரி, என்ன டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க சொல்லு. பேரு சூர்யா, நேரு காலேஜ் ஃபைனல் இயர் பிசிக்ஸ் மேஜர், டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட். படிப்பு படிப்பு படிப்பு, நோ அதர் அனாவசிய பிசினஸ். வீட்டுக்கு கடைக்குட்டி, ஒரு அக்கா ஒரு அண்ணன், நிறைய பாசம், அதை விட நிறைய கோவம். இப்படி ஒரு கரம் மசாலா தான் என் அண்ணி. தேங்க்யூ ஷாலு. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற? இந்த எஸ்கேப் ஆகுற பிசினஸே என்கிட்ட இருக்க கூடாது தம்பி. அதான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. நாங்களும் லவ் பண்ணுவோம், எங்களுக்கும் இதே மாதிரி நீ ஹெல்ப் பண்ணும். லவ் பண்ணுவியா நீ? லவ் பண்ணுவியா? ஏண்டா நீ மட்டும் தான் லவ் பண்ணுமா? நான் லவ் பண்ண கூடாதா? லவ் பண்ணிட்டு போ, உன் லவ்வுக்கு நானே வில்லனா இருப்பேன். என்னது வில்லனா? நீயா?
உன் மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நீ எல்லாம் போஸ்ட்மேன் வேலைக்கு தான் யார லாயக்கு. பத்தி போஸ்ட் பண்ணுங்க? என்ன பண்ற போற? அப்பா விடு, என்ன பொருள் பார்த்தா என்னைய போஸ்ட் பண்றியா? சிப்படா. எதுக்குமா போட்டு அவளை அடிக்கிற? யாரையோ லவ் பண்றல நான் ஹெல்ப் பண்ணணுமா? அடிக்காம ஏய் நான் எங்கடா லவ் பண்றேன்னு சொன்னா பண்ண போறேன்னு தானே அப்படி சொன்னேன். ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றேன். அதுவே தப்பு தானே? டேய், வந்தா என்னடா தப்பு? இவர் வேற வந்துட்டாரு. டேய், நீ மட்டும் ஒரு பொண்ணு போட்டோவை பார்த்த உடனே உன் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவ, இவளுக்கு வரக்கூடாதா? எப்பா இவளுக்கு நீங்க அப்பா. இவ லவ் பண்றேன்னு சொன்னா இவளை நீங்க கண்டிக்கணும். டேய், தப்பு பண்ணாதான்டா கண்டிக்கணும், லவ் பண்ணா ஏன்டா கண்டிக்கணும்? சுத்தம். உன் பேர மாதிரியே நீயும் பழசாவே இருக்கடா. மிஸ்டர் சுரேஷ். மிஸ்டர் மாரிச்சாமி. அம்மா பாருமா இவர் அந்த பேரையே சொல்றாரு. ஏங்க ஏங்க அவன்கிட்ட வம்புக்கு போய்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? அவனுக்கு தான் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா பிடிக்கலன்னு தெரியுதுல்ல. அது சரி, எப்ப நம்ம மருமகளை பார்க்க போறோம்? அதுக்குள்ள மருமகள்னு டிசைட் பண்ணிட்டியா? நான் தான் டிக்ளரே பண்ணிட்டேனே. அவங்களுக்கு உன் முகரே பிடிக்க வேணாமா? டேய், 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 இருடா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏய், நீ என்னடி எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட வம்புக்கு போய்கிட்டே இருக்க? அவனை பாரு, என் புள்ளைக்கு என்னடி குறைச்சல்? நல்ல ராஜா மாதிரி எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கான். அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ. இங்க பாருங்க, நம்ம சீக்கிரமா அந்த பொண்ணை போய் பார்த்து வந்துடலாங்க. பாத்துருவோம். வேண்டாமா? என்னடா ஆச்சு உனக்கு? வேணுங்கிற அப்புறம் வேணாங்கிற, என்னடா பல்ட்டி அடிக்கிற? இல்லம்மா கொஞ்ச நாளைக்கு லவ், அப்புறம் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஆமா கிழிச்ச. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர ஏய் ஏய் விட்டு வை. ஐயோ, போடி சும்மா. டே மேரிஸ், நீ அந்த பொண்ணை எவ்வளவு நாள் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ லவ் பண்ணு. எப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா. சிஸ்டர் சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான். ரொம்ப அழகா இருப்பான். நல்ல சம்பளம். என்ன வேலைன்னு கேள. என்ன வேலை? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிச்சை எடுக்கிறாப்லையா. வயசு கூட 68. நித்யா அப்படியே படுத்துக்கோமா, அம்மா வந்துடுறேன். படுத்துக்கோ, பார்த்து. படுத்துக்கடா, அம்மா கேட் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி ஒரு கைப்பிடிப்பா. கொஞ்சம் பிடிப்பா. பாத்துப்பா, பாத்து. மெதுவா. இங்கே படுக்க வைப்பா. வீட்ல யாரும் இல்லையா மேடம்? இல்ல. எங்க போயிருக்காங்க? ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சரிப்பா, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். பரவாயில்ல அவளை மேடம், பிடிப்பா, பரவாயில்ல. உள்ள தூக்கிட்டு போயிடலாம். வாங்க. பாத்து மேடம். நேரா போ. எந்த பக்கம் மேடம்? நீ நேரா போ. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய். இந்தாப்பா. தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். தம்பி, மேடம் கார்ல பேக் எல்லாம் இருக்கு, கொண்டு வந்து ஹால்ல வச்சு. சரிங்க மேடம், எடுத்து வச்சுட்டு போறேன். சரி. வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருடா, அம்மா வந்துடுறேன். என்னடா, ஏதாவது சாப்பிட வேணுமா? பாத்ரூம் போணுமா? ஐயோ,
என்ன சொல்றான்னே புரியலையே. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சொல்லு, என்னடா? ஜன்னல ஜன்னலை திறந்து விட சொல்றியா? சரி, திறந்து விடுற. இப்பதான் கூட்டு வந்தியா? ஆமா. சார், இந்த கேஸை உடைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்க வேண்டியது என் பொறுப்பு. சஞ்சய், அப்பா வருத்தத்துல இருக்கார். நீ தான் அவருக்கு ஆறுதலா இருக்கணும், சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வீணா மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் வரேன் சார். என்னம்மா நித்யாக்கு இப்போ எப்படி இருக்கு? உன்கிட்ட தான்மா கேட்குறேன். இங்க பாரு, மரியாதையா போயிடு, அப்புறம் நல்ல வாயில வந்துரும். அப்பனும் மகனுமா சேர்ந்துக்கிட்டு அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்கீங்கல்ல? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? எதுவும் இல்ல. ஒவ்வொரு தடவையும் சுந்தரிக்கு முன்னால கேவலப்பட்டு நான் தோக்க வேண்டியது, அவ என்ன பார்த்து நக்கலா சிரிக்க வேண்டியது.